பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அடுத்ததாக கார்த்திகை நம்ம ஷஷ்டி விழா இருக்கு. கார்த்திகையில ஷஷ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமானுக்கு விசேஷமான ஒரு நாள். அது பொதுவாகவே கார்த்திகை மாதம் அப்படின்னு சொன்னோன்ன இருளை நோக்கி ஒளி தரக்கூடிய மாதம் கார்த்திகை மாதம். ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு. ஆனா கார்த்திகை மாசத்துக்குன்னு தனி சிறப்பு இருக்கு. இந்த கார்த்திகை மாசத்துலதான் பாத்தீங்கன்னா வீடு முழுக்க இந்த கார்த்திகை தீபம் ஏத்துறது, பரணி தீபம்லாம் சொல்றோம் இல்லையா? அப்ப இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது வெகு சிறப்பான மாதம். அதுலயும் முக்கியமாக முருகப்பெருமான் அவதரித்த மாதம் கார்த்திகை மாதம். அப்ப அந்த கார்த்திகை மாதத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சிறப்பானது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஷஷ்டி விரதம். முருகப்பெருமானுக்கு மிகவும் பிரீதமான ஷஷ்டி விரதம். நிறைய விரதங்கள் இருக்கலாம். முருகப்பெருமானுக்கு பிரீதமான விரதம் ஷஷ்டி விரதம். அது வளர்பிறை ஷஷ்டியாக இருந்தாலும் சரி, தேய்பிறை ஷஷ்டியாக இருந்தாலும் சரி. இன்னைக்கு ஷஷ்டி விரதம் இருந்தால் விசேஷமானது. முன்னொரு காலத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சட்டியில இருந்தாதான் அகப்பையில வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது தவறான ஒரு விஷயம். ஷஷ்டியில் விரதம் இருந்தால் கர்ப்பப்பையில குழந்தை பிறக்கும் என்பதுதான் சரியான விஷயம். எனக்கு குழந்தை இல்லை, நான் 5 வருஷமா தவம் இருந்துட்டு இருக்கேன், எனக்கு 9 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்றீங்களா? ஷஷ்டியில விரதம் இருங்க. முருகப்பெருமானுக்கு அந்த ஷஷ்டி திதி முடிகிற வரைக்கும் விரதம் இருங்க. ஒரு திதி அந்த ஆரம்பிக்கிறதுல இருந்து அந்த திதி முடிகிற வரைக்கும் விரதம் இருங்க. முருகப்பெருமானே பிறக்கிற மாதிரி அவ்வளவு ஒரு விசேஷமானது அந்த ஷஷ்டி விரதம். சரி, இந்த ஷஷ்டி விரதம் அப்படிங்கிறது அதுல அவ்வளவு ஒரு விசேஷமா அப்படின்னு கேட்டா, ஒரு வருஷமெல்லாம் நீங்க ஒரு ஷஷ்டி விரதம் இருக்கிறதும் இந்த கார்த்திகை மாசத்துல ஒரு ஷஷ்டி விரதம் இருக்கிறதுக்கு பலன். நீங்க இப்போ ஒரு வருஷமெல்லாம் நீங்க இருக்கணுங்கிறதுக்கு இந்த கார்த்திகை ஒரு ஷஷ்டி விரதத்துல இருந்தீங்கன்னா ஒரு வருஷம் நீங்க இருந்ததுக்கான பலன் உங்களுக்கு பூரணமாக கிடைக்கும். அப்ப அந்த ஷஷ்டி விரதத்துல நம்ம எப்படி விரதம் இருக்கணும்? அந்த ஷஷ்டி திதி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடில இருந்து விரதம் ஸ்டார்ட் பண்ணிடணும். விரதம் ஸ்டார்ட் பண்ணி அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த விரதத்தை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஏதாவது ஒரு சுப்பிரமணிய சுவாமிக்கு ஒரு 6 தீபம், ஷட்கோண தீபம் என்று சொல்லக்கூடிய ஒரு 6 தீபம், அந்த தீபத்தை ஏற்றி முருகப்பெருமானுக்கு உங்களால் என்ற ஏதாவது ஒரு ஸ்லோகம், ஒரு காரிய சித்தி ஸ்லோகம், ஒரு நல்ல ஸ்லோகங்கள்லாம் சொல்லி, முருகப்பெருமானுடைய ஸ்லோகங்கள்லாம் சொல்லி அந்த விரதத்தை ஆரம்பிச்சு, எதுவுமே அன்னைக்கு அந்த ஒரு விரதம்னா என்ன, அதாவது அந்த விரதத்துல சாப்பிடாம இருக்கிறதுங்கிறது, அப்ப விரதம் முடிச்சோடனே சாப்பிடுறது அப்படிங்கிறது, இந்த வெங்காயம் பூண்டு சில மாதிரி இந்த வஸ்துக்கள்லாம் சேர்க்காம இருக்கிறதுக்கு பேரு தான் விரதம். அப்ப அந்த ஷஷ்டி விரதமானது ஒரு விஷயத்தை முன்வைத்து நீங்க இருக்கணும். எனக்கு கல்யாணம் ஆகணும், எனக்கு குழந்தை பிறக்கணும், நான் வீடு கட்டின்னு இருக்கேன், என் வீடு எனக்கு பாதியில நிக்கிறது, இதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு நான் போகணும், எனக்கு நல்ல விஷயத்த எனக்கு முருகப்பெருமானுக்கு அவருடைய அருள்ல எனக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கார்த்திகை மாச விரதத்துல இப்போ இந்த ஷஷ்டி விரதத்துல நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னா அவ்வளவு ஒரு கை மேல பலன் கிடைக்கக்கூடியது. அது ஷட்கோண தீபம் ஏத்து 6 தீபம் ஏத்தணும். ஷடாக்ஷரன் 6 தீபம் ஏற்றினால் சுவாமிக்கு பரிபூரண நெய் தீபம் ஏத்துங்க. சுவாமிக்கு முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் ஏத்துங்க, விசேஷமானது. 6 அகல்ல ஷட்கோணம் வீட்டிலேயே அழகா வரைந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்தமையானால் முருகப்பெருமானுடைய பூரண அருள் நமக்கு கிடைக்கும். அந்த ஷஷ்டி விரதம்ங்கிறது அவ்வளவு ஒரு விசேஷமானது. அந்த ஷஷ்டி விரதத்துல இப்போ ஒரு பாட்டு பாடுறவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பாடல்ல ஒரு பெரிய ஆளா வரணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா முருகனுக்கு தேன் அபிஷேகம் செய்து அந்த தேனை உட்கொண்டால் அவங்களுக்கு அந்த குரல் வளமானது சிறப்பாக இருக்கும். அதே போல ஒவ்வொரு அபிஷேகத்திற்கும் ஒவ்வொரு பலன்கள் உண்டு. ஷஷ்டியில சொல்றது, ஷஷ்டியில பால் அபிஷேகம் பண்ணினால் ஆயுள் விருத்தி, நல்ல தீர்க்க ஆயுளோட இருக்கலாம். பால் அபிஷேகம் பண்ணி இந்த தீர்த்தம் கொஞ்சம் வாங்கிக்கணும். அந்த தீர்த்தம் கொஞ்சம் வாங்கி சாப்பிடணும். அந்த முருகப்பெருமானுக்கே பிரீதியானது என்னென்ன உண்டோ அது அத்தனையும் நம்ம செய்வோமேயானால் கருணை கடலே முருகப்பெருமான். அந்த ஒரு வார்த்தையை நம்ம இது பண்ணிக்க முடியாது. அதுவும் கார்த்திகை மாசத்துல யார் பிறந்த, அவர் பிறந்த மாதமாச்சு. அப்போ அவர் பிறந்த மாதத்துல விரதம் இருக்கும்போது அது எப்பேற்பட்ட ஒரு சிறப்பெல்லாம் அமையும். அதனாலதான் அந்த முருகப்பெருமானை இன்றளவும் நம்ம நிறைய பாடல்களாலும் நிறைய விஷயங்களை முருகனை நம்ம வழிபாடு பண்றோம், செய்யறோம். அதே போல இந்த கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய ஷஷ்டி விரதம் இருந்து நீங்களும் இந்த திருமணத்திற்கோ உத்தியோகத்திற்கோ உங்களுக்கு நீங்க எதை முன்வைத்து செய்யறீங்களோ இந்த ஷஷ்டி விரதம் இருந்தேமையானால் உங்களுக்கு சகலவிதமான நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும். சுபம்.